என்னப்பா விவோட V40 சீரிஸ் வீடியோ எதுவுமே போடல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் மொபைலா விவோட V40 Pro டீடைல்டு ரிவ்யூ. ஆல்ரெடி எல்லாருமே வீடியோ போட்டாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுவீங்க. பட் அவங்க ஓபன் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம டீடைல்டா டெஸ்ட் பண்ணி சொல்ல போறோம். பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா எப்பயும் கொடுக்கறது தான். உள்ள எதுவும் புதுசா வித்தியாசமா இல்ல. உள்ள விவோட V40 Pro மொபைல். அதுக்கான சில பேப்பர் ஒர்க்ஸ், கேஸ், சிம் எஜெக்டர் பின், கேபிள், 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். எப்பவுமே விவோட V சீரிஸ் அப்படினாலே டிசைன்ல நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த V40 சீரிஸும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கங்கஸ் ப்ளூ, இன்னொன்னு டைட்டானியம் கிரே அப்படின்னு இருக்கு. போட்டோல பார்க்கும்போது இதை விட அது பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுவுமே நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அலையா போற மாதிரி தெரியுது. நீங்க தண்ணி மேல லைட்டா அந்த ஆயில விட்டீங்க அப்படின்னா அது எப்படி அந்த கலரா தெரியும். அந்த மாதிரி தான் இதோட டிசைன் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. மேல வந்தா V சீரிஸ் அப்படினாலே கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்க கேமரா வந்து பெருசா தெரியுற மாதிரி அந்த பம்ப்லாம் நல்லா ஹைட்டா கொடுத்து பெரிய சர்க்கிள் கொடுத்து நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஓவல் ஷேப், அதுக்குள்ள ஒரு ஓவல் ஷேப் அப்படின்னு டிசைன் கொடுத்திருக்காங்க. இப்போ எல்லாமே ட்ரெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான எட்ஜஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இன்னுமே இவங்க கர்வான ஒரு எட்ஜஸ் கொடுக்குறாங்க. இதனால ஹோல்ட் பண்றதுக்கும் நல்லா இருக்கு, நல்லா ஸ்லீக்காவும் இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜும் பெட்டரா இருக்கு. பட் வெறும் மொபைலை மட்டும் வச்சு யூஸ் பண்ணா நல்லா இருக்குது. பட் கேஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பல்கா தான் தெரியுது. மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 192 கிராம் இருக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 7.58 mm இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் ஸ்லிம்மான மொபைல் அப்படின்னு விவோ கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸ்லிம்மா இருந்தாலும் வெயிட் கொஞ்சம் அதிகமா தான். மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தா விவோ V30 சீரிஸே மார்ச் மாசம் தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்குள்ள டக்குன்னு V40 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால என்னவோ டிஸ்பிளேல பெருசா அப்கிரேட் பண்ணல. இங்க 6.78 இன்ச்ல 1.5K கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்பவே பெட்டரா இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 93% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கிடைக்குது. மத்தபடி வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லா ரிச்சா எடுத்து தருது. அந்த ஷார்ப்னஸ்மே பெட்டரா தான் இருக்கு. அதுக்காகவே இங்க 445 ppi கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சு பார்க்கும்போது நமக்கு பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ஓவர் பிரைட்டா இருக்கு. 4500 nits கொடுத்து வச்சிருக்காங்க. அவுட்டோர்ல சன்லைட்ல எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சு பார்த்தா நம்ம கண்ணெல்லாம் அஃபெக்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இருந்தாலுமே அதுக்காக இவங்க SGS ஓட ஃபிளிக்கர் ஃப்ரீ அந்த லோ ப்ளூ லைட் இதுக்கான சர்டிபிகேஷனும் இவங்க வாங்கியிருக்காங்க. இது போக எக்ஸ்ட்ராவா மோஷன் பிளர்க்கான SGS ஓட சர்டிபிகேஷன் இருக்கு. ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இப்போவுமே இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே இந்த மொபைல்ல இருக்கு. விவோட V சீரிஸ் அப்படினாலே கேமராக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்க ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. மூணு கேமராவுமே 50 மெகாபிக்சல்ல கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனியோட IMX9 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு OIS சப்போர்ட் இருக்கு. செகண்டரி சென்சாரா இங்க அல்ட்ரா வைட் ஆங்கிளுமே 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. பட் அது என்ன சென்சார் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. மூணாவதா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ். இதுவுமே சோனியோட IMX816 அப்படிங்கிற ஒரு சென்சாரோட வருது. 2x ஆப்டிகல் ஜூம், 50x டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. இங்க கேமராஸ் எல்லாமே பெட்டரான ஹார்ட்வேர் கொடுத்திருந்தாலும் அதை ஆப்டிமைஸ் பண்றது எந்த அளவுக்கு பெட்டரா பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் இவங்க ஜைஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து அதை ஆப்டிமைஸ் பண்றாங்க. இங்க ஜைஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால அது பெட்டரான அவுட்புட் கொடுக்குது. நம்ம டைரக்டா அவுட்டோர்ல நல்ல சன்லைட்ல போட்டோஸ் எடுக்கும் போதும் நல்ல கலர்ஸ் வந்து எடுத்து தருது. அது போக அந்த சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்குது. முக்கியமா டைனமிக் ரேஞ்ச் இதுல ரொம்பவே பெட்டரா இருக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த போட்டோட அவுட்புட் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க நார்மலா போட்டோ எடுத்தாலும் சரி இல்ல வைட் ஆங்கிள் எடுத்தாலுமே சரி இங்க பெருசா நாய்ஸ் ஆட் ஆகல. அதுவுமே நல்ல ஒரு பெட்டரான அவுட்புட் கொடுக்குது. முக்கியமா அந்த ஜைஸோட டெக்னாலஜி அந்த போர்ட்ரைட்ல ரொம்பவே யூஸ் ஆகுது. அந்த பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே சப்ஜெக்ட்டையும் அந்த பேக்ரவுண்டையும் நல்லாவே பிரிச்சு கொடுக்குது. நல்லா அந்த பிளர் எஃபெக்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே பெட்டரா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நீங்க இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி முழுன்னு வந்துருது. பட் நைட் மோட் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரான அவுட்புட் கிடைக்குது. சில நேரம் நீங்க பார்ட்டி மோட் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து நம்ம ஸ்கின் டோன்ல ரிஃப்ளெக்ட் ஆகாம எடுக்கிறதுக்காக இவங்களோட ஆரா லைட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நார்மலான ஒரு ஃபிளாஷ் தான், அது அவங்க ஆரா லைட் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இந்த சர்க்கிள்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம பெட்டரா எடுக்கும்போது அந்த ஸ்கின் டோன் வந்து இன்னும் பெட்டரா எடுத்து தருது. அப்படிங்க வீடியோஸ்க்கு வந்தா ரியர்ல மேக்ஸிமமா 4K 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது போக OIS ஆன் பண்ணா இங்க 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ், ஸ்கின் டோன் இதெல்லாம் பெட்டரா தான் எடுத்து தருது. இது போக பேக்ரவுண்ட பிளர் பண்ணி எடுக்கிற அந்த வீடியோ ஆப்ஷனும் இருக்கு. அதுல தான் இங்க அந்த ஜைஸோட டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அது நீங்க ஃபில்டர்ஸ்ல அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை எனேபிள் பண்ணி நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு பிளர் எஃபெக்ட் கிடைக்குது. பட் நார்மலா ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்டை நம்ம மூவ் பண்ணி எடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் பிளர் நல்லா இருக்குது. ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் நம்ம மூவ் பண்ணி எடுக்கும்போது டக்குன்னு அந்த ஃபோக்கஸ் வந்து ஆப்ஜெக்ட்ல இருந்து பின்னாடி போயிடுது, இல்ல ஆப்ஜெக்ட் மேல இந்த மாதிரி மாறி வர்றதுனால அந்த பிளர் எஃபெக்ட் அந்த மாதிரி பெட்டரா இல்ல. மத்தபடி ஒரு ஹியூமன் எடுக்கும்போது அந்த பிளர் எஃபெக்ட்லாம் ரொம்பவே பெட்டரா இருக்குது. ரியர் கேமராலாம் ரொம்பவே பெஸ்டான அவுட்புட் கொடுத்தாலும் செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நார்மலா அவுட்டோர்
இன்டோர்ல நல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் பெட்டரா எடுத்தது, கலர்ஸ் நல்லா இருக்குது, ஷார்ப்னஸ் ஓரளவு ஓகேவா இருக்குது. அப்படியே நீங்க இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்கனாலுமே ஸ்கின் டோன் ஓரளவு பெட்டரா எடுத்து தருது. இதுலயுமே வீடியோஸ் இதெல்லாம் நல்லா எடுத்துக்க முடியுது, கலர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. செல்ஃபிலுமே மேக்ஸிமம் 4K 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. நிறைய மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரியர்ல 4K சப்போர்ட் இருந்தாலும் செல்ஃபில இருக்காது, பட் அதை இவங்க கொடுத்திருக்காங்க. ஓவராலா சொல்லணும் அப்படின்னா ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல எக்ஸலண்டா இருந்தாலும் செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். விவோவோட V சீரிஸ் அப்படினாலே பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, இருந்தாலுமே இந்த டைம் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸரோட தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. MediaTek Dimensity 9200 Plus அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பட் இதை விட இவங்க பெட்டரா Snapdragonோட ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த ப்ராசஸருமே இந்த மொபைல்ல ரொம்ப ரொம்ப அதிகமா ஹீட் ஆகுது. இதோட த்ரோட்டில் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமமா 68% வரைக்கும் தான் யூஸ் பண்ணுது. அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே மொபைல் வந்து நல்லாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ ஹீட் அதிகமாகும் போது அது பெர்ஃபார்மன்ஸை குறைச்சிக்கிடும். ஸோ அதுதான் அந்த கிராஃபை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. கேம் பிளே அப்படின்னு பார்த்தாலுமே இது BGMIல HDRல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது, அல்ட்ரா HDRல அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம HDRல எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி ப்ளே பண்ணாலும் நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது, லாகோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் அந்த ஹீட் அதிகமாகும் போது அங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அங்கங்க லைட்டா நம்ம அந்த லாக் இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூவை அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். பட் ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக இங்க வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம்னு சொன்னாலுமே அதால பெருசா ஹீட் ரெடியூஸ் ஆகல. இது பொதுவா கேம் பிளே பண்ணும்போது தான் ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா அது பெருசா அஃபெக்ட் பண்ணாது. பட் நீங்க கண்டினியூஸா கேமரா யூஸ் பண்றீங்க இல்ல சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டைம்லமே மொபைல் ரொம்பவே வார்ம் ஆகுது. பட் கேம் பிளே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகமா ஹீட் ஆகுது, தொட கூட முடியல, அந்த அளவுக்கு கொதிக்குது. ப்ராசஸருக்கு ஏத்த ஸ்டோரேஜ் டைப்பாவது கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுலயுமே இங்க UFS 3.1 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதையுமே கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கும். மொபைலோட சாஃப்ட்வேர் எப்பயும் போல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. FunTouchOS 14 மேல வருது. இந்த மொபைல் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் பண்றாங்களே தவிர பட் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க சாஃப்ட்வேர்ல கொடுக்கறதே இல்லை. எப்பயும் போல எக்கச்சக்கமான ப்ளூடூத், தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், முக்கியமா உங்களுடைய பிரவுசர்ல இருந்து வர்றதுதான் தேவையில்லாம வந்துகிட்டே இருக்குது. இந்த லாக் ஸ்கிரீன்லயே பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வந்திருக்குது பாருங்க. பிரவுசர்ல இருந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. இது போக அந்த ப்ளூடூத்மே ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதை இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். இது போக அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 3 OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் விவோ அப்டேட் எல்லாம் ஓரளவு பெட்டரா கொடுத்துறாங்க. பட் ஆப்டிமைசேஷன் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது போக சாஃப்ட்வேர்ல இப்ப எல்லாருமே AI அப்படின்னு சொல்லி பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்றாங்க. பட் விவோ பெருசா அத மார்க்கெட்டிங் பண்ணல. பட் பெருசா AI ஃபீச்சர்ஸும் கொடுத்த மாதிரி தெரியல. அந்த AI எரேசர் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க, அதுவுமே அந்த அளவுக்குலாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகல. எதையாவது நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் நம்ம போட்டோல வந்துருச்சு அப்படினாலுமே அதை எரேஸ் பண்ணா அந்த இடத்துல அங்க கருப்பு கருப்பா தெரிஞ்சு வைக்கிறதே தவிர அதை ஃபுல்லாலாம் எரேஸ் பண்ண மாட்டேங்குது. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் பெட்டரா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அவங்களுடைய பிரைசிங்க்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய AI ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். விவோ 30 ப்ரோக்கும் விவோ 40 ப்ரோக்கும் பெரிய அப்கிரேட் அப்படின்னு பார்த்தா ஒன்னு ப்ராசஸர், இன்னொன்னு IP68 இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்க தண்ணியில போட்டாலும் பெருசா ப்ராப்ளம் வராது. இருந்தாலும் தண்ணியிலாம் போட வேணாம். ஏன்னா தண்ணியில போட்டு லிக்விடால ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. அதனால தெரியாம விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருந்தாங்க. அதை பயங்கரமா நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. நம்ம கூட நிறைய வீடியோல சொல்லியிருந்தோம். அதை இந்த டைம் அப்கிரேட் பண்ணி டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரா கொடுத்துட்டாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவு பெட்டரா இருக்குது. நல்ல லவுடா நல்ல கிளியரா கேட்டுக்க முடியுது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. மொபைலோட சிம் ஸ்லாட் வந்தா 2 சிம் போட்டுக்க முடியும். ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். இதுல 8 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்கு. இவ்வளவு காஸ்ட்லியான மொபைலுக்கு இன்னும் பெட்டரான 5G பேண்ட்ஸும் கொடுத்திருக்கலாம். ஏன் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. அதுபோக இந்த மொபைல்ல 3.5mm ஜாக் கிடையாது, NFC கிடையாது, FM கிடையாது. வால்யூம் பட்டன் வந்து ரைட் சைடுல கொடுத்துட்டாங்க. அது கீழே பவர் பட்டன் வந்துருச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. பேட்டரி இத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பேட்டரியோட கெபாசிட்டியை. லாஸ்ட் டைம் 5000 கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் 5500 mAh கொடுத்திருக்காங்க. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது வேகமாலாம் சார்ஜ் ஆயிடுது. ஆனா நீங்க ஒரு நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அது பெருசா ட்ரெயின் ஆகல. ஆனா நீங்க கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்றீங்க, கண்டினியூஸா கேமரா யூஸ் பண்றீங்க, இல்ல ஹெவியா கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ஹீட் அதிகமாகுது. ஹீட் அதிகமாகும் போது பேட்டரி சர்ருன்னு இறங்கிடுது. சோ மொத்தத்துல அந்த ஹீட்டிங் இஷ்யூவால தான் இங்க பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் அடி வாங்குது. அது கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுவுமே பெட்டர் ஆயிடும்னு நினைக்கிறேன். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 12GB
8GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இங்க 8+256 பார்த்தா 50000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 12+256 பார்த்தா 56000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இனிஷியல் செல்லிங் ஆஃபர் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா ஒரு 45000 ரூபாய் கிட்ட இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த 45 to 50000 ரூபாய் அப்படின்னு பார்த்தா இந்த செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரியர் கேமரா மட்டும் தான், செல்ஃபி அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. பட் மத்த விஷயங்கள் அப்படின்லாம் பார்த்தா இன்னும் பெட்டரான பில் குவாலிட்டி கொடுத்திருந்திருக்கலாம், இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம். ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே அதிகமா இருக்கு. பெட்டரான செல்ஃபி கேமராவும் கொடுத்திருந்திருக்கலாம். டிஸ்ப்ளேல லாஸ்ட் டைம்ல இருந்து இந்த டைம் பெரிய அளவுல அப்கிரேட் இல்ல, இருந்தாலுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்மே நிறைய ப்ளூடூத் சாட்ஸ் இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் இருக்கு. சோ இவ்ளோ தொல்லைகள் இருந்து ஓவர் பிரைஸ்டு பண்ண இந்த Vivo V40 Proவை நீங்க வாங்க போறீங்களா வெறும் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்காக? கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.